மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் பிறந்தவர்கள் எப்போதுமே பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது. பொதுவாகவே மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயகருக்கு பிடித்த அவல், கொழுக்கட்டை, ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்வது நல்லது. விநாயகருக்கு அருகம்பூ மாலை, எருக்கம்பூ மாலை போட்டு வழிபாடு செய்வது நல்லது. தடைகளை நிவர்த்தி கொடுக்கக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான். மகத்தில் பிறந்தவர் ஜெகத்தில் ஆழ்வார்கள் என்று பழமொழி. அதனால விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது. இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாதி, சதயம், திருவாதிரை, இந்த 3 நட்சத்திரங்களும் மக நட்சத்திரத்துக்கு சாதகமாக செயல்படும். இப்ப இந்த நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா அதி தேவதையாக சொல்லக்கூடியது நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது. பைரவர் வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது. நடராஜர் வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது. இப்ப இந்த தெய்வங்களால் நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த தெய்வத்துக்கு உண்டான விருட்சம் பாத்தீங்கன்னா விநாயகருக்கு ஆலமரம் நட்டு வளர்ப்பது நல்லது. இப்ப எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலும் ஆலமரம் நட்டு வளர்க்கலாம், மருத மரம் நட்டு வளர்க்கலாம், கடம்ப மரம் நட்டு வளர்க்கலாம், செங்கருங்காலி மரச்செடி நட்டு வளர்க்கலாம். இவ்வாறு நட்டு வளர்க்கும் பொழுது அந்த விருட்சம் எவ்வாறு வளர்ந்து அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ அதே போல உங்க குடும்பத்துக்கு பல்வேறு விதமான நற்பலன்கள் சேரும். இப்ப இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த மாதிரி வகையான தானம் செய்தால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும், கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீரை பொருட்களால் ஆன உணவுப் பொருள் தானம் கொடுப்பது நல்லது. பச்சை அரிசி தானம் கொடுப்பது நல்லது. அல்லது பச்சை அரிசியால் ஆன உணவுகள் தானமாக கொடுப்பது நல்லது. பால் சார்ந்த உணவு, தண்ணீர் பாட்டல், கருப்பு திராட்சை தானம் கொடுப்பது, கருப்பு உளுந்தால் ஆன உணவுப் பொருட்கள் தானம் கொடுப்பது நல்லது. வாழைப்பழத்தால் ஆன உணவுகள் தானம் கொடுப்பது நல்லது. விநாயகருக்கு பலாபிஷேகம் செய்வது நல்லது. இது போன்ற வகையில் தான தர்மம் செய்யும் பொழுது மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக நற்பலனை அடைய முடியும். மகம் என்பது கேதுனுடைய நட்சத்திரமாக இருப்பதனால அவர்களுக்கு ஞானம், அறிவு, ஆற்றல் எல்லாமே மிக அற்புதமாக கிடைக்கும். அப்ப மகத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தில் ஆளக்கூடிய தன்மை இது போன்ற வகையில் தான தர்மம் செய்வதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கும்.